பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பெங்களூரு சிறைச்சாலையில் உள்ள சசிகலாவை டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பநகர சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வி.கே. சசிகலாவை டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு நிச்சயம் செல்வேன் என கூறினார். கடந்த 3 மாதங்களாக அதிமுக செயல்படாமல் இருப்பதாக கூறிய அவர், அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பதை இபிஎஸ் அணி உணரவில்லை என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு பாடுபட வேண்டிய கடமை தனக்கு உள்ளதாக கூறிய தினகரன், இதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாக தெரிவித்தார். அவங்களால அதை ஒன்று சேர்க்க முடியவில்லை. அதனால் கட்சியை பலப்படுத்துகின்றது என்கின்ற போது பிரிந்தவர்களையும் அதில் நம்மளோடு இணைத்து கொண்டு செல்வது பலப்படுத்துவதில் ஒரு அங்கம். அதுபோல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இயக்கம் மாபெரும் வெற்றி பெறுவதற்காக பணியாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் அதை நான் செய்வேன் என்று உங்களிடம் கூறினேன். துணை பொதுச் செயலாளர் தலைமை அலுவலகம் செல்வதை தடுக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என தினகரன் கூறினார். கட்சியின் பொதுச் செயலாளரை நீக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்றும், தற்போதைய அமைச்சர்களின் செயல்பாட்டிற்கு பயமே காரணம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். கட்சியில நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தால் இப்படி பேச மாட்டார்கள். ஏதோ பயத்தின் காரணமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர்களுக்கு இருக்கிற சில பயங்களின் காரணமாக இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் நிச்சயம் அந்த மனப்பிராந்தியிலிருந்து விடுபட்டு சரியாகி ஒழுங்கான செயல்பாட்டிற்கு கட்சியின் தலைமையை ஏற்று அவர்கள் வருவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன், மற்ற கைதிகளுக்கு வழங்குவதைப் போலவே சசிகலாவுக்கும் சிறையில் உணவு வழங்கப்படுவதாக கூறினார். சசிகலா மீது புகார் கூறிய டிஐஜி ரூபா மீது வழக்கு தொடரப்படும் என்றும் தினகரன் கூறினார். மற்ற கைதிகளுக்கு எப்படி உணவு அளிக்கப்படுகிறதோ அது மாதிரி முன்பு அளிக்கப்பட்டது, இப்போ அளிக்கப்படுது. எந்தவித மாற்றமும் இல்லை. முன்பு நாங்கள் வந்தப்போ எங்க அவங்களை சந்திச்சோமோ அதே இடங்கள்ல தான் நாங்கள் திரும்ப சந்திக்கிறோம். அங்கே ஒன்றும் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் உள்ளார எதுவும் கட்டி வைக்கல. அது அங்கே சாதாரணமாக அவங்க சிறையில் மற்ற கைதிகள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் இருக்காங்க. அதில் எந்தவித இதுவும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த சிறைத்துறை அதிகாரியாக இருந்த திருமதி ரூபா அவர்கள் மீது நிச்சயம் வழக்கு தொடரப்படும்.